இந்த இறுதி தருணத்தை எட்டாதவர்கள் புலம்பெயர் தேசங்களில் வந்து தாங்கள் அந்த இறுதி தருணத்தை எட்டியவர்கள் என்கின்ற தங்களுடைய பெருமிதத்திற்காக எங்களுடைய போராட்டத்தை இன்று நசுக்கி வைத்திருக்கின்றார்கள். நான் இங்கே புலம்பெயர் தேசத்திற்கு வந்து பார்க்கின்ற போதுதான் ஒரு சில விடயங்கள் இந்த புலம்பெயர் தேசங்களில் எமக்கு புரிகிறது. இந்த ஈழம் என்னும் மண்ணில் நான் வாழுகின்ற போது அங்கே இந்த ஒரு மாதத்திற்கு முன்பு என்னுடைய வாழ்க்கையை நான் இந்த கடலை கடந்து இங்கே வருகின்ற முதல் காலங்கள் தேசிய தலைவரினுடைய வளப்பில் வாழ்ந்த நாங்கள் எல்லோருமாக ஒரு பணியை எங்களுடைய போராளி மாவீர குடும்பத்துக்கு எடுத்துச் சென்றோம். ஆனால் எங்களுடைய போராட்டத்திற்கும் எங்களுடைய செயல்பாட்டிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதவர்கள் புலத்தில் இருந்து கொண்டு தங்களை போராளிகள் என்று அடையாளப்படுத்துகின்றார்கள் எங்களுடைய மண்ணில் இருந்து கொண்டு. அதே போல்தான் புலத்தில் இருப்பவர்களும் இவர்களை போன்றோ அவர்களும் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். போராடியவர்கள், இந்த மண்ணுக்காய் வாழ்க்கையை தொலைத்தவர்கள், இந்த மண்ணோடு தங்கள் குடும்பத்தை தியாகம் செய்தவர்கள் அத்தனை பேரும் இன்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது வேடிக்கை பார்க்க வைக்கின்றார்கள். அப்ப முதலில் நாங்கள் குறிப்பிடுகின்ற போது எங்களுடைய முதல் களமுனைகளில் இருந்து நாங்கள் ஒரு பகுதியை பார்த்தோம் என்று சொன்னால், நாயாறு, செம்மலை, அலம்பில், வற்றாப்பளை, முல்லைத்தீவு என்று போகின்ற இந்த இடங்கள் அத்தனையுமே எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் ஒவ்வொரு தாக்குதல் அணிகளுக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளைகளும் தேசிய தலைவரின் அந்த நுட்பமான செயலையும் ஒவ்வொரு போராடியும் உண்மையோடு நின்றவர்களுக்கு தெரியும் தேசிய தலைவர் எவ்வளவு ஒரு அற்புதமானவர்கள் என்று. நாங்கள் பல களமுனைகளில் எங்களுடைய தேசிய தலைவர் அவரின் நேரடி நிறைப்படுத்தலில் நாங்கள் ஒரு தாக்குதலை செய்திருந்தால், இந்த இறுதி தருணம் என்பது நாம் உலக தேசத்தோடு சண்டையிட்டோம். அந்த உலக தேசத்திலோடு சண்டையிட்ட அந்த மாபெரும் மனிதரை இன்று இந்தியாவில் இருக்கின்றவர்கள் எங்கள் தேசிய தலைவர் அவர்களை அபகரித்து, தேசிய தலைவர் தப்பி வந்ததாகவே அவர்கள் ஒரு பாம்புக்கு அடித்து பாம்பும் நோகாது போல், தடியும் உடையாது போல் எம் இனத்துக்கு அடிக்கின்றதை அது ஒரு நல்ல விடயமாக இந்த இளம் சமூகம் ஏற்றுக்கொள்வதுதான் எமக்கு மனவேதனை அளிக்கிறது. நாங்களும் புலத்தில் வந்து இன்று ஒரு மாதங்கள் ஆகின்ற போன்றது. இந்த புலத்தில் எப்படி மனிதர்கள் வாழ்கின்றார்கள் என்று பார்க்கின்ற போதுதான் விளங்குகின்றது ஏன் இங்கே ஈழத்தமிழர்கள் இங்கே நிரம்பி வழிகின்றார்கள் என்பது. புலத்தில் இருக்கின்றவர்கள், அந்த வெளிநாட்டவர்கள், அவர்களுக்குரிய வாழ்வுக்குரிய அனைத்து விடயங்களையுமே அவர்கள் செய்து கொடுக்கின்றார்கள். ஆனால் எம்முடைய மண்ணில் எங்கள் போராடிகள், எங்கள் மாவீர குடும்பங்கள் இந்த மண்ணுக்காக போராடி கையேந்தி வாழ்கின்றார்கள். நாங்கள் அந்த ஒரு வேலை திட்டத்தை தான் நாங்கள் செய்திருந்தோம். அப்ப இன்று புலத்தில் இருக்கின்றவர்கள் தங்களை அடையாளப்படுத்துகின்றவர்கள். துவாரகா அவர்கள் வரப்போகின்றார், இந்த புலத்தில் இருக்கின்றவர்கள் நல்ல விடயத்தை எங்களுடைய மண்ணில் இருந்து செய்ய போகின்றார் என்று பீத்துகின்றவர்கள் ஒரு அமைப்பை உருவாக்கி 2009ஆம் ஆண்டு நாங்கள் சிறைபிடிக்கப்பட்ட பின் 3 ஆண்டுகள் நாங்கள் கழிந்து வருகின்ற போது அங்கே ஒரு வேலை திட்டத்தை எடுத்து எங்கள் போராளிகள் மாவீர குடும்பங்களை அவர்கள் ஒரு நல்ல வாழ்வுக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் 14 ஆண்டுகள் கழித்து தேசிய தலைவர் துவாரகாவை அறிமுகப்படுத்துகின்றார், பொட்டம்மானவர்கள் துவாரகாவை கொண்டு வருகின்றார் என்று ஒரு மனிதர் எங்கள் மண்ணோடு கரைந்த எங்கள் பொட்டு அம்மான் அவர்களை எதற்காக இவர்கள் இப்படி ஒரு சேறு பூச நிற்கின்றார்கள், ஒவ்வொரு தியாகங்களையும் ஏன் கொச்சைப்படுத்துகின்றார்கள் என்று நாங்கள் உன்னிப்பாக பார்த்தோமா இருந்தால், இங்கே வந்து இந்த ஒரு மாதத்துக்குள் நான் கற்றுக்கொண்ட விடயம், இந்த 3 கிழமைகளிலும் நான் கற்றுக்கொண்ட விடயம், போராட்டத்தில் இருந்து 2006, 2007, 2008 காலப்பகுதிகளில் எல்லாம் எங்களுடைய அமைப்பை விட்டு வந்தவர்கள் புலம்பெயர் தேசங்களில் இருந்து கொண்டு தங்களை ஒரு போராளியாகவும் ஒரு தளபதியாகவும் இறுதியாக தாங்கள் போரிட்டோம் என்கின்ற ஒரு பொய்யான வதந்திகளையும் அந்த மக்கள் மீதும் தங்கள் குடும்பங்களோடும் தங்கள் பிள்ளைகளோடும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பகிர்தலின் அடிப்படையில் தான் இன்று தேசிய தலைவர் அவர்கள், துவாரகா அவர்கள், பொட்டம்மான் அவர்கள் இருப்பதாக இந்த இந்திய ரோவோடு சேர்ந்து ஒரு சில வேலை திட்டத்தை செய்கின்றார்கள். நாங்கள் புலத்தில் இருக்கின்றது, இன்று வந்திருப்பது எங்கள் தேசிய தலைவருடைய தியாகத்தை,
அந்த தியாகத்தை காக்க வேண்டும். எங்கள் மாவீர போராளி குடும்பங்கள் மனங்களில் இருந்து எங்கள் தேசிய தலைவர் அவர்களை அகற்றக்கூடாது. தமிழரினுடைய தாகத்தை தமிழர்கள் இருக்கின்றவர்களும் இனி உருவாகி வருகின்ற இளையோர்களும் தான் கையேந்தி போராடி எங்களுடைய சுதந்திரத்தை பெற வேண்டுமே தவிர ஊடகங்களில் சண்டை பிடிப்பதோ விமர்சிப்பதோ அல்லது ஏதேனும் ஒரு பணியை செய்யாமல் நான் பெரியது நீ பெரிதென்று வாழ்ந்து எங்களுடைய தேசிய தலைவனுடைய அந்த ஒரு முயற்சியையும் அவரினுடைய அந்த பிறப்பையும் அவருடைய தியாகத்தையும் கொச்சைப்படுத்தாமல் நாங்கள் ஒரு அணியாக சேர்ந்து உண்மையை பேசி ஒரு தமிழன் ஈழத்தமிழன் என்றவன் எப்போதும் உண்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக பேச வேண்டும். 2009 வரை ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு எங்களுடைய ஈழ மண்ணில் வன்னி மண்ணில் நாங்கள் எல்லோரும் உண்மையாக வாழ்ந்தோம். ஆனால் இன்று பார்க்கும்போதுதான் தெரிகின்றது எவ்வளவு நஞ்சுகளோடும் எவ்வளவு ஒரு அற்பமான வாழ்க்கைக்காகவும் எத்தனை பொய்களை விற்று வாழ்கின்றார்கள் என்று. இன்று அவர்கள் யாரோ ஒருவரை கொண்டு வரப் போகின்றார்கள் துவாரகா அவர்களை என்றால் அவர்கள் துவாரகா என்பதை அடையாளப்படுத்த வேண்டியது நாங்கள் போராளிகள். இன்று நீங்கள் பாருங்கள் பல குரல்கள் வருகின்றது இது துவாரகா என்கிறார்கள். ஆனால் அந்த படங்களில் இருக்கின்றது துவாரகா இல்லை என்கின்றார்கள். அந்த குரலில் இருக்கின்றவர் உண்மையிலேயே துவாரகா இருந்தால் இந்த இறுதி தருணம் 5ஆம் திகதி 5ஆம் மாதம் 4ஆம் திகதி 5ஆம் திகதி முல்லை கடலை இராணுவம் தாங்கி சகிதம் வந்து எங்களை வளைத்து நிற்கின்ற போது அந்த உடைத்து சென்றதாக இறுதி தருணத்தில் கூட ஒரு பொய்யை விதைத்திருக்கின்றார்கள். 8 திசையிலிருந்து 6 திசையில் வந்த இராணுவ அணி அங்கே 8 திசையாக மாறுகின்றார்கள். 8 திசையாக இருந்தவர்கள் 10 திசையாக மாறுகின்றார்கள். அந்த 10 அணிகளுக்குள்ளால் எங்களுடைய தளபதிகள் எல்லோரும் அந்த இடத்தில் இருக்கின்ற போதுதான் அவர்களினுடைய அந்த இறுதி அறிவிப்பு நாங்கள் உங்களை சுற்றி வளைத்து விட்டோம், நீங்கள் வந்து சலண்டர் ஆகுங்கள், இல்லையே நாங்கள் உங்களை அந்த இடத்தை நாங்கள் வம்சம் செய்வோம் என்று தமிழிலேயே அறிவிக்கின்றார்கள். அப்போது அங்கே தளபதிகள் போராளிகள் எல்லோரும் வராதவர்கள் அத்தனை பேருமே கிவிர்களினால் அந்த செல் மலைகளினால் நனைந்து பல்குழலினால் நனைந்து தங்களுடைய இன்னுயிரைகளை அங்கே தியாகம் செய்கின்றார்கள். முக்கியமாக தேசிய தலைவர் அவர்கள் புதல்வி துவாரகா அவர்களை தப்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்திருந்தால் நிச்சயமாக 2 உயிர்கள் தப்பியிருக்கின்றார்கள். ஒன்று நீரோடியாக வளர்த்து எத்தனையோ செலவுகள் செய்து ஒரு பெரும் அணியை அந்த அணியோடு உருவாக்கிய சகோதரி பாமா அவர்களின் அணியை தேசிய தலைவர் அவர்கள் அந்த மண்ணோடு விதைத்திருக்க மாட்டார். 2வது எதுவுமே அறியாத ஒரு அப்பாவி ஊடக அந்த தங்கையினுடைய அந்த மரணத்தை தேசிய தலைவர் எப்போதும் அந்த மண்ணில் விட்டிருக்க மாட்டார். அவருக்கு எப்போதுமே துவாரகா மட்டும் குழந்தை அல்ல, இது ஒரு தமிழ் இனத்துக்கே ஒரு இழிவான செயலை என்று யாரோ ஒருவர் உள்ளிருந்து இதை நகர்த்துகின்றார்கள். எல்லா போராளிகளும் அது யார் துவாரகா என்பதை நீங்கள் வரவேறுங்கள், வரவேறாமருங்கள் அல்லது நீங்கள் அவரோடு சேர்ந்து பணியுங்கள், அது உங்களுடைய சொந்த கடமை. ஆனால் உண்மையில் துவாரகா அதுதானா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்துவதற்கு அவரோடு நின்ற போராளிகள் புலம்பெயர் தேசங்களில் நாங்கள் இருக்கின்றோம். இந்த புலம்பெயர் நாடுகளில் அந்த சட்ட திட்டத்தின் ஊடாக நாங்கள் எடுக்கின்ற அடுத்த நடவடிக்கையை நாங்கள் உறுதிப்படுத்திய பின் இந்த நீதிமன்றம் இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற இந்த நீதிமன்றம் உங்களுக்கு என்ன கட்டளை இடுகின்றதோ இது துவாரகா தான் தேசிய தலைவரினுடைய புதல்வி என்று நாங்கள் அவரை அடையாளப்படுத்துகின்ற போது நீங்கள் அவரோடு பயணிப்பதில் எந்த இதுவும் அல்ல. ஆனால் இறுதி தருணம் இதுதான் நடந்தது என்பதை நாங்கள் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளிருக்கின்றோம். ஏனென்றால் எம்மினம் எல்லோருமே ஒருவர் தோற்கப்படுகின்றார் என்றால் இனம் தோற்கப்படுகிறதென்றால் ஒன்று அயல் நாடு இந்தியாவால் தான் நாங்கள் எல்லோருமே தோற்கப்பட்டிருக்கின்றோம். எல்லோரும் குறிப்பிடுவது போல் இந்த வயதானவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் எல்லோரும் குறிப்பிடுகின்றது போல் நாங்கள் இந்தியாவால் எமக்கு எந்த சுதந்திரமும் எமக்கு கிடைக்கப் போவதில்லை. எமக்கு முதல் எதிரியே இந்தியா என்பதை யாரெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்களோ, யாரெல்லாம் உங்களுடைய இனத்தை காக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ, இந்தியா என்பது எமக்கு எப்போதும் எதிரியாகத்தான் இருப்பான் என்பதை மறந்து விடாதீர்கள். காரணம் ஒரே விடயம்தான். நீங்கள் இந்தியாவுக்கு சென்று பாருங்கள்.
இந்தியாவுக்கு நீங்கள் செல்லுங்கள், அங்கே தேசிய தலைவர் ஒரு விலை பொருளாக வைத்திருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் நீங்கள் நினைக்கின்றீர்கள் தேசிய தலைவர் அவர்களின் படங்கள் இருக்கிறது, பதாதைகள் இருக்கிறது என்று நினைக்கின்றீர்கள். இல்லை, எங்களுடைய தேசிய தலைவரை விட்டு பிழைக்கின்றார்கள். ஆனால் ஈழத்தமிழர்கள் அப்படி அல்ல. ஆனால் புலம்பெயர் தேசங்களுக்கு நாங்கள் வந்து பார்க்கின்ற போது அதே போல்தான் ஒரு சிலர் என்று மாவீர நாளுக்காக